நீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடலாம். சூப்பர் சூப்பர். என்ன காரணம் தம்பி, என்ன காரணம்? அவர் எல்லா மக்களுக்கு எது ஆபத்தானாலும் அவர் இறங்கி செய்யறா போல. ஆபத்துல பூரா இறங்கி செய்யறாரோ? ஆமா. யாரா நீ? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்ன இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? என்ன செய்யா 16 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க குழந்தை. அவருக்கு இறங்கி மோதிரம் போடுறது ரொம்ப சீரியஸா இருந்தாங்க குழந்தை. அவருக்கு இறங்கி மோதிரம் போடுறது சரி தம்பி, இப்ப கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களா தம்பி? ஆமா. அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாரு? அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவருக்கு அது சம்பந்தம் கிடையாது. அப்ப யார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? இது யார் கூட்டம் வந்தாங்கன்னா மக்கள் கூட்டத்துக்காக வராங்க. மக்களுக்கு இறங்கி செய்யறா போல அவரு. இல்ல யார பாக்குறதுக்கா வந்தாங்கன்னு கேட்க. யார? விஜய். போய் சொல்லுனா அவரை பார்க்க தானே வந்தாங்க. அதுல தானே 41 பேர் இறந்துட்டாங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இப்ப நீ இருக்கா தம்பி, நீ இருக்க பொண்ணிய பாக்குறதுக்காக ஒரு 1 லட்சம் பேர் வந்தாங்க. அதுல ஒரு 40 பேர் செத்து போயிட்டானு. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணா அவருக்கு என்னவாது செஞ்சிருவான். அந்த 40 பேரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ தானே கூட? ஆமா, நான் தான் நிக்கணும். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்ப உங்க அண்ணன் நின்னாரா? இல்ல அவருக்கு தெரியல. அவருக்கு பார்க்கல. தெரியலையா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. அப்படியா? அது என்ன பண்ற? அவரு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு ஆட்சி நடத்துறாருன்னா. பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரா? ஆமா, ஆட்சி நடத்துறது கஷ்டம். ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி பிள்ளைல விட்டு வந்துடணுமா? அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேங்க. அதனால தைரியமா நின்று பேசுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்காப்புல. அவருக்கு தான் ஓட்டு போட்டா. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட வைக்க கூடாது. ஆமா ஆமா. அப்படியா? அம்மா அப்பா புள்ள பொண்ணு யாருமே இல்ல, யாருமே கூட வைக்க கூடாது. அப்படி வர்றதுனாலதான் அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம். விளங்கும்டா. ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. தினேஷ்குமார், நீங்க வர்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? புதுசா வர யூத்தா எல்லாருமே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாரு யூத்? இளைய தளபதி விஜய் அவர். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா நல்ல விஷயம். ஒரு வாய்ப்பு தானே அண்ணாச்சி. நல்ல விஷயம் தம்பி, கை கொடுங்க. புதுசா ஒருத்தவங்களுக்கு கொடுப்போமே, ஒரு வாய்ப்பு தானே. நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். அதான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த இதுல நீங்க ஏதாவது குறை சொல்றதா இருந்தா ஏதாவது குறை சொல்லுங்களேன். இந்த 5 ஆண்டுகளை இந்த சொத்து வரியெல்லாம் அதிகமா இருக்கு. சொத்து வரி ஜிஎஸ்டி, அதாவது ஒரு இடம் வாங்கினா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் 18-22% போடுறாங்க. ஜிஎஸ்டி இவங்க போடலமா, அது யார் போட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி போட்டாரு. சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அது போட்டாங்க எனக்கு. ஆனா இங்க பத்திரப்பதிவுக்கு அமௌண்ட் அதிகமாகுது. நீங்க என்ன பண்ணுங்க, மோடி கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சிருங்க. ஓகே, கேளுங்க, சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நாங்க வாங்குற சொத்தே ரொம்ப கம்மி, அந்த சொத்துல வரி அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு சொத்து வரியை குறைங்க. நமது நாட்டுல 5 வருஷம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லா ஆட்சி செய்யறாங்க, எந்த குறைகளும் இல்ல. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. யாரையும் குறை சொல்லி வாழ்றது வாழ்க்கை இல்ல. நல்லா வேலை செய்யறாரு, நல்லா ஓடுறாரு, நல்லா எங்களை எல்லாம் ஹெல்ப்பும் பண்றாரு. இன்னும் கேட்டா எல்லாருக்கும் இலவச பயணங்களை நாங்க நினைச்சு கூட பாக்கல. இலவச பயணங்கள் அனைத்து அள்ளி கொடுத்திருக்கிறாரு. மியூசிக் சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டம்ப என்ன சொல்லணும்? இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அதனால உனக்கு என்ன? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது, நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவங்க தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தல் நிக்கலாம்னே. ஆனா ஓட்டு போடுறது ஜனங்க தானே. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் ஓட்டு இல்லையே.
ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வரேன். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பதஷ்டப்பட்டானே. ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டி எல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்ல. 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. சத்துக்கு வச்சுட்டாங்க. வாடா வாடா, கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. சொப்பனா, கையில சுட்டி வச்சுக்க அந்த பழைய துணியை கூட கார் துடைக்கணும். பழைய துணி அது போடா. ஆமா, இங்க எங்க நசிக்கு போன டப்பா ஒண்ணு வச்சிருந்தேன், எங்க காணோம்? ஓ, நீதான் வச்சிருக்கியா? அந்த நசிக்கு போன டப்பா கொஞ்சம் கொடு. ஏண்டா சொப்னா ஜீவா, இந்த நாய்க்குட்டிய பழைய துணி நசிக்கு போன டப்பா பஞ்சரான டியூப்னு கலாய்க்கிறானுங்க. ஏண்டா அப்படி சொன்ன? பிச்சுரம் பிச்சு இடியட். சொப்னா, அந்த குரங்கு குட்டி கொடு. 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூங்குகிறது போதும், எழுந்துருங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. தவேக தலைவர் விஜய் இருவருக்கிடையேதான் போட்டி. ஒன்று சங்கீதா, மற்றொன்று த்ரிஷா என்று கூறியது வைரலாகி வருகிறது. 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுறதுக்கு என்ன பத்தி பேசுற? சோஷியல் மீடியாக்குள்ள போனாவே உங்களால இந்த போஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ பார்க்க முடியும். தல ரசிகன், தளபதி தொண்டன். நான் தல ஃபேன் தான், ஆனா ஏன் ஓட்டு தளபதிக்கு தான். இன்ட்ரெஸ்டிங். ஆனா அவனுங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது. இந்த தற்கூரிங்களோட ஃபேக் ஐடி தான் அது எல்லாமே. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஏண்டா தல ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு நினைச்சீங்களா? நீங்க பண்ண எச்சத்தனத்தை எல்லாம் வரிசையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உண்மையான தல ஃபேன்ஸ் நீங்களும் கேளுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களுக்கு ஓட்டு போடுறத பத்தி யோசிங்க. சாமி, அந்த சக்கங்க சர்கல. இந்த எச்சைங்க எப்பயும் நேரடியா மோதவே மாட்டானுங்க. எடுத்த உடனே ஃபேமிலியை தான் இழுப்பானுங்க. ஏகேக்கு ஆண்மை இல்ல அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. ஷாலினி மேம பத்தி தப்பா பேசினானுங்க. சாமியை கட்டின்னு என்ன பண்ணு?
2015 அவருக்கு குழந்தை பிறந்தப்ப கூட ஹேஷ்டேக் போட்டு கலாய்ச்சானுங்க. குழந்தைங்களை கூட அபியூஸ் பண்ற தெருநாயங்க தான் இந்த விஜயும் அவனோட ஃபேன்ஸும். ஷாலினி மேடமையும் அவங்களோட பெண் குழந்தையையும் கூட தப்பு தப்பா மார்பிங் பண்ணி சோசியல் மீடியால பரப்பி அபியூஸ் பண்ணது இந்த அனில் குஞ்சிங்க தான். தல ரேஸ் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆச்சு. நாம எல்லாம் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கும்போது இந்த தற்குறிங்க வண்டி ஓட்ட தெரியலனா வீட்டுல இருடா அஜித்னு சொன்னானுங்க. இன்னும் சாவலையாடா நீங்க அப்படின்னு போஸ்ட் போட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கூட கலாய்ச்சவங்க தான் இந்த எச்ச தற்குறிங்க. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தாங்க அம்மா எல்லாம் லூசுன்னு. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏகே ஷாலினி மேம ஷாலுமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அதுக்காக வேணும்னே சச்சின் படத்துல ஹீரோயின் கேரக்டரை ஷாலினின்னு பேரை வச்சு விஜய் ஷாலுமா அப்படின்னு ஜெனிலியாவை கூப்பிட்டான். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அறிவிக்கிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போயிட போறேன். அத நீயே சொல்றா. அது இல்லாம இவ கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீ சொல்ற அப்படின்னு ஒரு டயலாக்கையும் வச்சிருந்த நாய் தான் விஜய். குத்தமே கிடையாது. 2022 வலிமை படம் வந்தப்போ வலிமைன்னு வைக்காதீங்க வலிப்புன்னு வைங்க, அதுதான் அஜித்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இந்த தற்கூரிங்க தான். படம் நல்லாவே இருந்தாலும் ஃபேக் நெகட்டிவ் ரிவ்யூஸ பரப்பி ஃபிளாப் ஆக்குறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணது இந்த தற்கூரிங்க தான். இதெல்லாம் தாண்டி 2020 அனில் குஞ்சிங்க ட்ரெண்ட் பண்ண ஹேஷ்டேக சொல்றேன் கேளுங்க. வண்டு முருகன் அஜித் மே 1 அஜித்துக்கு பாடை கட்டு, ஆல் தல அண்டர் விஜய் ஃபுட், தேவாங்கு அஜித், பால்லஸ் ஃபேன்ஸ் லைக் அஜித். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த தற்கூரிங்க நமக்கு பண்ண விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் அவங்கள வச்சு செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நமக்கு. ஆனா நம்ம தலை சொன்ன ஒரே வார்த்தைக்காக மெச்சூர்டா நடந்துகிட்டோம், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் அவங்க பண்றத பார்த்தும் கூட விஜய் அவங்கள கண்டிக்கல. அதுக்கு மாறா காசு கொடுத்து இன்னும் அவங்கள ஊக்குவிச்சவன் தான் விஜய். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களா? ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எப்போ விஜய் அரசியலுக்கு வந்தானோ அப்போ இருந்துதான் நண்பர் அஜித் அப்படின்னு சொல்றது, அப்பப்ப அஜித் ஃபேன்ஸுக்கு அடி போடுறது, நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம், இந்த மாதிரி எல்லா எச்சத்தனமும் பண்ணிட்டு இருந்தா. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஆனா அவனுக்கு பண்ண அத்தனை வேலையும் மறந்துட்டு விஜய்க்கு ஒருத்தன் ஓட்டு போடுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் உண்மையான தலை ஃபேனா இருக்க முடியாது. 2027 விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எவனாவது இனிமே தலை ஃபேன் தளபதி தொண்டன் அப்படின்னு வந்தானா அந்த நாயை நம்பாதீங்க, சிறுபால அடிங்க. இப்போ சொல்றேன்டா, விஜய்க்கும் சரி அவன் ஃபேன்ஸுக்கும் சரி, நீங்க எவ்வளவுதான் எங்க கால நக்குனாலும் சரி ஒரு தலை ஃபேனோட ஓட்டு கூட உன்னால வாங்க முடியாது. என்ன அட கொக்கா மவனே, அப்படியே ஓடி போடா நாயே. எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நாளைக்கே இவன் மக்கள் கிட்ட அடி வாங்கி எலெக்ஷன்ல தோத்துட்டு திரும்பவும் படம் நடிக்க வந்தானா வருவான், கண்டிப்பா வருவான். அப்போ மறுபடியும் ஏகேவையும் அவர் குடும்பத்தையும் ரூட்டை வச்சு அசிங்க அசிங்கமா பேச வைப்பான். அப்பையும் கலங்காம நீங்க கௌரவமா தலை நிமிர்ந்து சொல்லுங்க, தல ரசிகன் தற்குறி தொண்டன்னு. நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க. மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல.